ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம கிராணி தான் விளையாட போகிறோம். ரொம்ப நாள் கழிச்சு கிராணி விளையாடணும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நாங்கள் கார் எஸ்கேப் தான் பண்ண போகிறோம். ஹலோ, என்ன ஒரே இருட்டாக இருக்குது, ஒரே புகமூட்டமாக இருக்கிறது. இன்னும் எதுவுமே வரல. என்ன காய்ஸ், ஒன்றுமே வரல, ஒரே புகமூட்டமாக இருக்கிறது. என்ன காய்ஸ், ஒரே பிளாக்காக இருக்குது. டே 1 வந்துருச்சு காய்ஸ். நானும் ஐயோ ஹேங்க் ஆகிடுச்சின்னு நினச்சி பயந்துட்டேன் காய்ஸ். ஓகே காய்ஸ், டே 1 ஸ்டார்ட் ஆகிவிட்டது. வாங்கள் விளையாட ஆரம்பிக்கலாம். ஓகே, நம்ம எப்போதும் போல் என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு இது அது பேர் என்ன, இது பேரை மாற்றிட்டேன் காய்ஸ். எப்பவுமே லாஸ்ட்டாக தான் வருவோம். இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டே போகலான்னு தோணுச்சா தான் காய்ஸ். உங்களுக்கு ஷாக்கிங் கொடுத்து ஃபஸ்ட்டே போயிட்டேன். ஐயோ கிராணி பார்த்தீங்களா காய்ஸ், நம்ம ராசி நம்ம அங்கே போகாமல் இருந்ததுனால இன்றைக்கி நம்ம உயிரோடு பொழைச்சிருக்கோம். இங்கே எதுவுமே இல்லை காய்ஸ். காக்கா ஃபுட்டு மட்டும் தான் இந்த கிச்சனில் இருக்குது. ஒருத்தனா அது மட்டும் தான் ஒருத்தன் எனக்கு தெரிஞ்சு. கன் பார்ட்டுக்கான்னு செக் பண்ணி பார்ப்போம். கிராணி வேறு வருது. ஓடு வாங்க காய்ஸ், திறந்து பார்த்துட்டு போயிடலாம். திறந்து போயிட்டேன், சாரி. ஓகே காய்ஸ், இங்கே என்னென்ன இருக்குது. ஓகே, அந்த ப்ளே ஹவுஸ் கீ கிடச்சிச்சு. ஓகே, அப்படியே கீழே போவோம். ஓகே, எப்போதும் போல நம்ம ப்ளே கிரவுண்டு தான் அது. நம்ம ப்ளே கிரவுண்ட் மாதிரி ஜாலியாக இங்கே என்ஜாய் பண்ணுவோம். இதையும் தள்ளி விட்டுக்கலாம், அப்போ தானே திரும்பியும் போகும்போது சத்தம் கேட்காது. அதனால தான். ஓகே, அந்த சைடு போயிடலாம். கண்டிப்பாக கிராணி இந்த சைடு தான் வரும். அதனால் நம்ம இந்த சைடு போயிட்டோம். நம்ம சந்து தாங்க கைஸ் நமக்கான ஒரு வீடே. ஓகே, கன்னுக்கான ஒரு பாட்டு கிடச்சிருச்சு. மகிழ்ச்சி, மிக்க மகிழ்ச்சி, மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சியோ மகிழ்ச்சி. ஓகே, நம்ம போய் கன் பாட்டு அங்கே வச்சுட்டு வந்துடலாம். இல்லை கைஸ், கிராணி இங்கே தான் இருக்குது, நல்லா போட்டே வந்துடலாம். கிராணி வரும்போதே தெரியணும், வர்ற சிங்கம் யாருன்னா தட்டி விட்டு வராது. ஓகே, அடுத்ததாக கோயிங் டு அண்டர் கிரவுண்ட் ஹவுஸ். அண்டர் கிரவுண்ட் இல்லையா அது, என்ன நம்பரு, ஐயோ நம்பர் மாதிரினே. டூ மாதிரி தான் இருந்துச்சு. 2 தான் நினைக்கிறேன். நாங்கள் பார்த்துக்கலாம். 2 தான். ஐயோ என்னடா அது குத்துச்சு. காக்காவா காய்ஸ், மறந்து போயிட்டேன் காய்ஸ். காக்கா இருக்குங்கிறதே ஜாலி எடுத்துக்கலான்னு எடுத்துக்கிட்டேன் காய்ஸ். ஐயோ எவன்டா தள்ளி விட்டது. கிராணி வந்துருச்சோ. கிராணி வரல காய்ஸ். மகிழ்ச்சி மகிழ்ச்சி மிக்க மகிழ்ச்சி. ஓகே, ஏன்னு தெரில, இன்றைக்கி நான் வாயை வச்சுட்டு சும்மா இல்லை ரொம்ப பேசிகிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். மூச்சு விடாமல் பேசி ரொம்ப மூச்சு அடிக்குது. ஓகே, இதை தள்ளி விடுமா வேணாமா, பார்ப்போம் அப்புறமா. தள்ளி விடுமா வேணாமாட்டு. கன் பாட்டு இங்கே வச்சாச்சு. அடுத்ததாக இங்கே திறந்து பார்க்கலாம். வெப்பன் கீ கிடைத்திருக்கிறது. மகிழ்ச்சியோ மகிழ்ச்சி, மிக்க மகிழ்ச்சி. வாங்கள் வெப்பன் கீயை தேடி போவோம். ஓகே, இதுக்குள்ளே தள்ளி விட்டு போயிடலாம். அப்போ தான் கிராணி அங்கே வரமாட்டான். நல்லா தள்ளி விடுவோம். ஓகே, நம்ம எப்போதும் போனால் நம்ம இதுக்குள்ளே தான் போகணும், வேறு வழி. நேராக போனால் கிராணி மூஞ்சிலே அடி வாங்கணும். இதுக்குள்ளே போந்து கசமசன்னு ஓடணும்னு வச்சுங்களேன். அப்படியே ஓடணும், குச்சுன்னு ஓடிக்கிட்டே இருக்கணும். அப்படியே ஓடணும்னு வச்சுங்க. வாங்க ஓடலாம். புக்கு கிடச்சிருக்கு, மகிழ்ச்சி. ட்ராப் வச்சுட்டு போயிருக்குங்க, எதுவுமே கிடைக்கல, விடுங்க. ஓகே, வெப்பன் கீ கிடச்சதுனால வெப்பனை எடுத்துக்கலாம். ட்ராப்பில் தூக்கி போட்டு ட்ராப் உடச்சாச்சு. வெப்பனை எடுத்தாச்சு. குண்டு மட்டும் தான் எடுக்கணும். குண்டு எடுத்தாச்சு. கண்டிப்பாக இங்கே தான் கிராணி வரும். டெடி எடுத்து வெறுப்பேற்றலான்னு யோசிக்கிறேன். பண்ணலாமா வேணாமா? வேணாம், அப்படியே கொண்டு வரலாம். இப்போ நல்ல சத்தம் கேட்டு தானே இங்கே தானே வைப்பாது. இது ஒரே உங்களுக்கு ஷாக்கிங்காக இருக்குல்ல, நான் எப்போதும் பண்ணுறது இன்றைக்கி பண்ணாமல் இருக்கிறது. அதான் கைஸ் இந்த என்னோடய வேலை. ஓகே கைஸ், அடுத்து இந்த புக் எடுத்துக்கலாம். புக் எதுக்கு, முதல்ல ஓப்பன் பண்ணி போயிடலாம். புக்கு எங்கே வைக்கணும் கைஸ், மறந்து போயிட்டேன் கைஸ். ஏமாந்துச்சு கைஸ், அங்கே தான் வைக்கணும், அந்த அண்டர் கிரவுண்டு போகிறதுக்கு. இன்றைக்கி நம்ம கார் எஸ்கேப் பண்ண போகிறதுனா அண்டர் கிரவுண்டுக்கு போய் தான் எப்படி இருந்தாலும். கார் எஸ்கேப் என்ன எஸ்கேப் பண்ணாலும் அண்டர் கிரவுண்டுக்கு போகாமல் வந்து அடி கூட இருக்க முடியாது. பண்ணிப்போம். ரிமோட் அங்கே இருக்கான்னு செக் பண்ணி பார்த்தேன், இல்லை. எப்படி செக் பண்ண தானே யோசிக்கிறீங்க, கண்ணாட பார்த்து விட்டேன். ஓகே, காருக்கான இது கிடச்சிச்சு, இன்னொரு பார்ட்டு கிடச்சிச்சு. ஓகே, தான் இருக்கான்னு பார்க்க கன்னுக்கான இன்னொரு பார்ட்டும் கிடச்சிருச்சு காய்ஸ். மகிழ்ச்சியோ மகிழ்ச்சி. இன்றைக்கி நமக்கு ராசி கொட்டி கிடைக்கிறது. எல்லாத்தையும் கீழே போட்டுக்கலாம். இப்போ அடுத்ததாக மேலே போய் இந்த பலகையை உடச்சி விட்டுலாம். இவங்களும் தள்ளி விடல கைஸ். ஃபஸ்ட்டு இங்கே தான் கைஸ் வருவோம். இங்கேயே நம்ம வராமல் இருக்குது. எனக்கே ரொம்ப பெருமையாக தான் கைஸ் இருக்குது. என்ன கைஸ், கேட்ட பலகையை உடச்சி விடுவோம். உடச்சி விட்டாச்சு. இப்போ திரும்பி ரிட்டன் ஓடணும். நம்ம ஃபஸ்ட்டு ஒரு 2 இடத்துல லாஸ்ட்டாக வந்தனால நமக்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல. ஓகே, நம்மளோட முக்கியமான பார்ட்லாம் போய் முக்கியமான இடத்துல வச்சிடலாம். அதுக்கு முன்னாடி இன்னொரு பார்ட்டு பார்த்தேன், அதை எடுத்துக்கலாம். அதையும் சேர்த்து வச்சு போய் கன்று ரெடி பண்ணிட்டேன் காய்ஸ். முதல் போனி கிராணிக்கு. ஓகே, கிராணியை மேலே போட்டதெல்லாம் அமைக்கலாம் என்று தோணுகிறது. நாங்கள் கிராணியை போட்டதில் இருக்க ஷார்ட் கனுக்கு இன்னும் ஒரு பாட்டு தான் தேவை. தைரியமாக போகிறேன் எடுக்கிறதுக்காக.
சவுண்ட் ரொம்ப அதிகமாக இருக்குது கைஸ், பயமாக இருக்குது, அதான் கம்மி பண்ணிக்கிட்டேன். ஓகே நாங்கள் தைரியமாக தான் போகலாம். கிராணி இடத்துக்கு வந்திருக்கோன்னு நல்லா தெரியுது. எடுப்போம் நம்ம ராஜ்யம். எவன் வருவான்? நம்ம இடம் இது, நம்ம ஏரியா, இது எங்கள் ஏரியான்னு எடுத்து வந்தாச்சு. பார்த்தா விளாட்ணும். சத்தத்தை போட்டு தான் வந்திருக்கோம். வந்தோடனே ஒரே அடியாக அடித்து முடிச்சு விட்டுலாம். ஓகே முதல்ல புல்லட் எடுத்துப்போம். ஐயோ புல்லட் இருக்குல்ல கைஸ். ஓகே புல்லட் எடுத்தாச்சு. ஆமாம் எடுத்தாச்சு கைஸ். ஓகே வெயிட் பண்ணுவோம். வரட்டும். நொண்டி வரத்துக்கு லேட்டாகும் தானே, பாவம். அதுக்கே கால் வலி போல இருக்குது. பொறுமையாக தான் வரும். தூக்கி போட்டு சத்து என்ன ரெடி பண்ணுவோம். பாவம் அது. அதுக்கும் பாவம் கைஸ். எப்போ வந்தாலும் நம்ம அடித்து போட்டுடுறோம். ஏன் கைஸ் ஸ்டார்ட் ஆக மாட்டுது அப்படின்னு கேட்டால் நீங்கள் செருப்பால் அடிப்பீங்கன்னு எனக்கு நல்லா தெரியுது. அதனால தான் சும்மா விளையாண்டு உட்காந்துருக்கேன். போர் அடிக்குது கைஸ். ஓகே இது வந்து விட்டுக்கலாம். என்ன கைஸ் கிராணி வரமாட்டுது. கிராணி நம்மள்ட்ட கோச்சிக்கிச்சின்னு நினைக்கிறேன். வரமாட்டேன் போடா, நீ வந்தால் சுடுறடான்ட்டு. வந்துடுச்சு கைஸ். வரும்போதே தெரியணும் வர்ற சிங்கம் யாரு. செத்து போ. 2 minutes 30 seconds வரமாட்டாங்க மேடம். அதனால் அதுக்குள்ளே நம்ம என்ன தேவையான தேடிக்கலாம். கிராணி உண்மையிலே பாவம் கைஸ். கிராணி நம்மளை கடத்தி வைக்குது. ஆனால் கடத்தி வச்சதுக்கப்புறம் கிராணியை போட்டு நம்ம டார்ச்சர் பண்ணுறோம் கைஸ். இது மட்டும் கிராணி தெரிஞ்சுன்னா கிராணியை நீ வீட்டு விட்டு வெளில போகிறான்னு வீட்டு சாவியை கொடுத்துரும். இங்கேயும் ஆமோ வச்சுருக்காங்க. இங்கேயும் ஆமோ ஃபில் பண்ணிக்கலாம். ஓகே முதல்ல இது மேலே கூட சுட்டுக்கலாம் கைஸ். ஆமோ எடுக்க மாதிரி தான் பார்த்தேன். இங்கே ஆமோ இருக்குது, அது நல்ல விஷயம். ஸ்க்ரூ டிரைவர் வந்து விடு, கீழே விழுந்து விடு. கரெக்டாக குறி வச்சு விட்டதுனால ஸ்க்ரூ டிரைவர் கீழே விழுந்து விட்டது. ஸ்க்ரூ டிரைவர் எடுத்து போக வேண்டிய இடத்துக்கு போக வேண்டியது தான். இப்படி தானே இங்கே ஒன்றும் இருக்காது, இருந்தாலும் திறந்து பார்க்கணும் ஒரு ஆசை தான். ஓகே கைஸ் ஒன்றும் இருக்கான்னு தெரிஞ்ச விஷயம் தான், இருந்தாலும் திறந்து பார்க்கணும் ஒரு ஆசை கைஸ். அதான் கைஸ் திறந்து பார்த்தேன். ஓகே வாங்க போய் ஏதாவது கிடைக்குதான்னு பார்த்துட்டு வருவோம். இன்னும் நம்ம பேக் சைடு கொல்லைக்கு போகவே இல்லை கைஸ். ரொம்ப பெருமையாக இருக்குது. ப்ளே ஹவுஸ் கீயும் கிடச்சணும் போல். நம்ம திறந்து பார்ப்போம். திறந்தாச்சு. இதையும் திறந்தாச்சு. ஓகே பேட்லாக் கீ கிடச்சிருக்கு. ரொம்ப மகிழ்ச்சி, சந்தோஷம். ஆனால் பேட்லாக் கீ எல்லாத்துக்குமே இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது கைஸ். டோருக்கு எஸ்கேப்புக்கும் தேவை, எல்லா எஸ்கேப்புக்கும் பேட்லாக்கி தேவை. ஆனால் அண்டர் கிரவுண்டுக்கு மட்டும் தேவையில்லை கைஸ். ரெஸ்ட்டு பேட்லாக்கி தேவை. அப்போ கூட பேட்லாக், அந்த பேட்லாக்குங்கிறது போகாது கைஸ். அது எல்லாத்துக்குமே காமனான ஒரு எஸ்கேப் கைஸ். சும்மா பேட்லாக்கின்னு பேர் வச்சாங்க. கிராணி 2லேயும் அப்படி தான் கைஸ். ஓகே எல்லாம் தூக்கி நம்ம செட் பண்ண முடியாதுல செட் பண்ணிக்கலாம். பேட்லாக்கி எடுத்து இப்போயே திறக்கலாமா லாஸ்ட்டாக திறக்கலாமான்னு தெரில. இப்போயே திறக்கலாமா லாஸ்ட்டாக திறக்கலாம். ஓகே வச்சாச்சு. ஸ்பேனர் கிடைக்கணுமா? ஸ்பேனர் போய் தேடணும். இது ஸ்பேனர் தேவையா ஸ்க்ரூ டிரைவர் தேவையா? ஸ்பேனர் தானே தேவைன்னு நினைக்கிறேன். ஸ்பேனர் தான் தேவை. ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸ்பேனர் எடுத்துகிட்டு வந்து தேடணும். அவ்வளோதான். அதுதான் அலுப்பாக இருக்குது. குண்டு எடுத்துகிட்டு கிராணியை பொட்டுன்னு ஒரு சுட்ட உடனே தான். கிராணி தான் நமக்கு பலியாடு. இப்போ வாங்க போகலாம். போய்கிட்டே இருப்போம். கன் இருக்கிற இங்கே தூக்கி போடணும்னு கேட்பீங்க. கண்டிப்பாக இங்கே சத்தம் கேட்டு கிராணி வரும். வந்ததுக்கப்புறம் சொல்லலாம் தான். இல்லைனா யோசிச்சா அந்த இடத்துல கூட நான் அது டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு வந்துடுவேன். எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நான் ஏதாவது பண்ணி அதை கொண்டு தான் வருவேன். எப்படி இருந்தாலும் கேஸ்லையும் கடத்தி விட்டது மகிழ்ச்சி. கிளாஸையும் கிடைச்ச வரையும் நல்ல விஷயம் காய்ஸ். இனி நம்ம கேஸை வச்சு அது மண்டையை வெடிக்க வைக்குமா காய்ஸ்? அதை வெடிச்சு அதை வைப்போமா? காய்ஸ் பண்ணலாம். அப்புறம் எப்படா கார் எஸ்கேப் பண்ணுங்க தானே கேட்பீங்க. அதெல்லாம் சீக்ரெட் காய்ஸ். காமிக்கிறேன் இப்படி பண்ணுவேன் என்று. எனக்கு கிராணி வந்துக்கிட்டோம். கிராணியை போட்டு தள்ளவன்றவா என்ன காய்ஸ் மாட்டிக்கிச்சு. பார்த்தீங்களா காய்ஸ் கன்னெல்லாம் ரிங்கா ரோஸ் விளையாடுது. என்ன காய்ஸ் இன்னும் கிராணி வரல. ஆத்தாக்கு வர பொறுப்பே இல்லை. கிராணி காய்ஸ் நாங்கள் கிராணி 2ல் ஒரு கொஷின் கேட்டோம்ல காய்ஸ். மொட்டை சொட்டை நல்லா இருக்கா, கிராண்ட்பா நல்லா இருக்கா, கிழவி நல்லா இருக்கான்னு கேட்டோம்ல காய்ஸ். அதில் கிழவி தானே நல்லா இருக்குது. இல்லை மொட்டை சொட்டை நல்லா இருக்கா காய்ஸ்? நீங்களே சொல்லுங்கள் காய்ஸ். எனக்கு என்ன சொல்லுன்னு தெரில காய்ஸ். இப்போ சார் டெய்லியும் சண்டைக்கு வராங்க காய்ஸ். மொட்டை சண்டை தானே நல்லா இருக்குன்னு டெய்லியும் நான் திட்டுறாங்க காய்ஸ். சொன்னாலே டெய்லியும் சண்டை தான் காய்ஸ் எங்கள் 2 பேருக்கு நடக்குது. ஓகே நம்ம ரொம்ப நாள் கழிச்சு நம்ம சேனலில் ஐயோ கிராணி வந்துடுச்சுங்கோ. ஓகே நம்ம இதுக்காக தான் நம்மகிட்ட நிறைய டெக்னிக் இருக்குது. இப்படியே ஓடி வந்து இப்படியே போயிடுவோம். எந்த நேரத்தில் வரும் அந்த நேரத்தில் வராது. எந்த நேரத்தில் கன்னுலேயோ அப்போ தான் வரும் கிராணி. ஓகே கார் சுற்றி வந்துச்சு. கன் எடுத்தாச்சு. வரும்போதே தெரியணும். வந்தோடனே பொட்டுன்னு போட வேண்டியதான். என்ன காய்ச்சி இன்னும் வரல. ஒரு ஆள் சுற்றிட்டு வந்து அடிக்குதோ.
வெயிட் பண்ணியிருக்கேன் இங்கேயே. என்ன கைஸ் கிராணிக்கு மண்டைக்குள்ள தான் வந்துருச்சோ? வந்துடுச்சு கைஸ். பார்த்தீங்களா, கிராணி முடியே இல்லைனாலும் மண்டைக்குள்ளே நிறைய மூளை வச்சுருக்கு. அதனால தான் நம்ம கரெக்டாக நம்ம கொஞ்சம் லேட்டாக வந்துடுச்சு. ஓகே, நம்ம தேடி போய்க்கலாம். நீ ஏன்டா என்ன காக்கா ஃபுட் எடுக்கலன்னு தானே யோசிக்கிறீங்க? காக்கா ஃபுட் எடுக்கிற நமக்கு அது யூஸ் ஆகலை, அதனால தான் நம்ம எடுக்கலை. ஓகே, ஆமாம் ஃபில் பண்ணிக்கலாம். ஓகே, ப்ளே ஹவுஸ் கீ நல்லா தான் இருக்குது. எங்கே இருந்துச்சுன்னு மறந்துட்டேன். இது என்ன எனக்குன்னு பார்க்க வந்தேன். ஓகே காய்ஸ், இப்போ வந்து எங்கே போகலான்னு எனக்கே தெரில. ஞம் 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 ஞம். வாங்க ஏதாவது தேடி போகலாம். மேலே போய் தேடி பார்க்கலான்னு தோணுது. வாங்க மேலே போய் தேடி பார்க்கலாம் காய்ஸ். ஆமாம் காய்ஸ், மேலே போய் தேடி பார்க்கலான்னு சொன்னது தான் காய்ஸ் ஞாபகம் வருது. அண்டர் கிரவுண்டுக்கு போகிறதுக்காக மேலே கீ இருக்குது காய்ஸ். அதை போய் எடுக்க வேண்டியதான் காய்ஸ். முதல்ல ஸ்க்ரூ டிரைவர் தூக்கி போட்டுக்கலாம். நான் தேவையான ஒன்று, அதனால தான். ஓகே காய்ஸ், தேடி போவோம். வாங்க அண்டர் கிரவுண்டு போகிறதுக்கான கீ எடுப்போம். அண்டர் கிரவுண்டு போகும்போதே ஒரு பயம் வரும் காய்ஸ். அந்த ஸ்பைடரை பார்த்தா சும்மா வந்த ஸ்பீடுக்கு அடித்து கொண்டுடும் காய்ஸ். அந்த ஸ்பைடரை பார்த்தாலே ஓடணுங்கிற நினைப்பே வராது கைஸ். அந்தளவுக்கு அது ஃபாஸ்ட்டாக ஓடும். எந்த ரூம்? அந்த ரூம் இல்லை கைஸ், இந்த ரூமாங்க கைஸ். கிடச்சிச்சு கைஸ். ஓகே, எடுத்தாச்சு. விளையாண்டே ரொம்ப நாளாச்சு கைஸ். அதான் கைஸ் கிராணி 2ல் கொஞ்சம் முழுகிட்டேன். அதான் கைஸ். அடுத்தது வந்து நான் ஒரு புதுசாக கிரிக்கெட் கேம் ஒன்று ஏற்றிருக்கேன். வேணுன்னா சொல்லுங்கள், அதுலேயே நம்ம ஒரு மேட்ச் போட்டு விளையாடலாம். அது நல்லா தான் இருக்கும். பேட்டிங் தனியாக, பவுலிங் தனியாக, தனித்தனி 2 வீடியோவாக போடலாம். 10 ஓவர்ஸ் இருக்குது, இந்த 20 ஓவர்ஸ் இருக்குது, 50 ஓவர்ஸ் இருக்குது. என்ன வேணும்னு சொன்னீங்கன்னா அது பண்ணால் டெஸ்ட் மேட்ச் கூட இருக்குது காய்ஸ். ஓகே, வாங்க நம்ம அண்டர் கிரவுண்டுக்கு போகிறதுக்கான வேலையை பார்க்கலாம். வேலையை பார்க்கலாம். இல்லை, நீ கன்னை வச்சு ஸ்பைடரை சுட்டு பார்க்கலான்னு எனக்கு தோணுது. ஏன்னா ஸ்பைடர் டேஞ்சர் ஃபெல்லோ. என்ன காய்ஸ், கன்று மேலே மாட்டிச்சு. ஐயோ, கன்று காணும். கன்று நம்ம தான் எடுத்துருக்கோம். ஓகே. கீழே வந்து அடிப்பட்டு தான் மிச்சம். இது இருக்கா? ஒன்றுமே இல்லை. ஸ்க்ரூடு தூக்கி கீழே போட்டலாம். கீழே போ. ரொம்ப விளையாடு ரொம்ப நாளாச்சு கைஸ். அதான் கைஸ். ஓகே, அழகாக கீழே இறங்கணும். இறங்கியாச்சு கைஸ். அடிப்படாமல் இறங்கணும், நல்ல விஷயம். எங்கே கைஸ் ஸ்க்ரூ டிரைவர் கலக்கணும். ஓகே, வாங்க போகலாம். இதை திறந்து விட்டுக்கலாம் கைஸ். அப்போ தான் நமக்கு சேஃப்டியாக இருக்கும். திறந்து விட்டுட்டு கன்று இங்கே போட்டு வச்சிடலாம். அப்போ தான் கிராணி இங்கே வெளியாக நம்ம வெளில வருவோம். கிராணி பட்டன் இருந்துச்சுன்னா பட்டன் போட்டுடலாம். அதனால தான் இப்போ போய் நம்ம ஸ்க்ரூ டிரைவர் எடுக்கலாம். ஓடுவோம். ஸ்பைடரை தேடியே ஓடுவோம். என்ன கைஸ், ஆப்போசிட்டில் ஓடுது. அந்த சைட்லாம் ஓடும், இந்த சைடு வராமல் எங்கள் ஃபீலிங் கைஸ். வாங்க கைஸ் போவோம், தேடி போவோம். ஸ்பைடரே நம்ம தேடி போகிறோம் கைஸ். பார்த்தீங்களா கைஸ், வழியாக மறந்து போயிட்டேன் கைஸ் இப்போ நானே. ஓகே, இப்போ இதை எடுத்துப்போம். இப்போதைக்கு இதை எடுத்துப்போங்க. இது ஒன்று அவ்வளோதான். என்ன கிடைக்குதுன்னு பார்ப்போம். வேஸ்ட்டு கைஸ் மாஸ்டருக்கு. ஐயோ, அப்படின்னா எல்லா பொருளும் பேட்ரி அப்படின்னா அந்த சைடு இருக்கும் கைஸ். அந்த சைடு போகணும். இந்த டில்லு இல்லை, இருந்தாலும் போய் தான் ஆகணும். ஏன் கைஸ் இந்த இடத்துலையும் பேட்ரி இல்லை? ஐயோ, மாட்டிக்கிட்டோமோ வகையாக. இந்த எப்படி தேவை? ஐயோ, ஸ்பைடர் பார்த்துருச்சு கைஸ். ஓடு கைஸ். தப்பிக்கிட்டோம். மேலே அமுக்கி நம்பர் 2 தான் நினைக்கிறேன். எனக்கு நம்பர் 2 மாதிரி தான் ஞாபகம் இருக்குது. என்ன அமுக்குதுன்னு தெரில. யோசிங்க. நம்பர் 2 தான் நினைக்கிறேன். அமுக்கி பார்ப்போம். தப்பிச்சிட்டோம் கைஸ். உயிர் பொழைச்சிட்டோம் கைஸ். இன்னும் நமக்கு உயிர் இருக்குது கைஸ். ஓகே கைஸ், வாங்க கீழே போகலாம். ஸ்பைடர் நமக்காக வெயிட்டிங் ஃபார் யூ அப்படின்னு நிற்கும் கைஸ். இல்லை கைஸ் நிற்கல. என்ன கைஸ் போனாங்க கைஸ். அவன் பின்னாடியே போகுமா கைஸ்? பின்னாடியே போய் உள்ளே போதில் நாங்கள் தான் கைஸ் ஸ்பெஷலிஸ்ட்டு. பார்த்தீங்களா, எங்கெல்லாம் பயமே இல்லை. பார்த்தீங்களா, இப்போ வந்து நம்ம கிராணியை போட்டு தரதுக்காக தான் பிளானு. சரி, நானும் கன்று பயந்துட்டேன் கைஸ். அடுத்ததாக நம் என்ன செய்ய வேண்டும் அல்லதா? அடுத்ததாக நம்ம வந்து இந்த ரூம்லாம் இருக்குல்ல கைஸ், அதெல்லாம் போய் தேட போகிறோம் கைஸ். கைஸ் இந்த ரூமில் போய் என்ன இருக்குது சார்? சம்டைம் இதெல்லாம் கிடைக்கும் கைஸ், தர்பூசணி கிடைக்கும் கைஸ். என்னென்ன கிடைக்குதுன்னு பேப்போம். ஹேமர் முக்கியமாக ஒன்று தேவை கைஸ். ஹேமரையே மறந்துட்டேன் கைஸ். ஓகே, வாங்க போய் தேடலாம். இன்னொரு ரூம் இருக்கும், அந்த ரூமுக்கு போட்டு தான் பயமாக இருக்குது. இன்னும் மொத்தமாக 2 ரூம் இருக்குமா, 1 ரூம் இருக்குமா? மொத்தமாகவே இது 2 ரூம், இன்னும் 2 ரூம் இருக்குல்ல நினைக்கிறேன். போய் தேடி தான் பார்ப்போம். இன்னும் இந்த ரூம்குள்ளே போய் பார்ப்போம். என்ன இருக்கிறது? காலியாக இருக்கிறது. இங்கே நாங்கள் தேடி போவோம். முன்னேறி தேடி போவோம். இவனை பார்த்தாலே அள்ளு விடுது கைஸ்.
சும்மா கிளின்னு நிற்பாங்க கைஸ். அவன் உண்மையிலே சாதாரண ஆள் இல்லை கைஸ், பெரிய ஆள் கைஸ். பேட்ரி கிடச்சிருச்சு கைஸ், கிடச்சவே நன்றி, கிடச்சவே நல்ல விஷயம். ஐயோ பார்த்துட்டாங்க கைஸ், ஓடுங்க கைஸ். ஐயோ ஓடுங்க 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 ஓடுங்க, பட்டுக்கு ஒழிஞ்சுக்கும் கைஸ். அப்பாடா ஜஸ்ட்டில் உயிர் பொழைச்சேன் கைஸ். ஐயோ ஜஸ்ட்டு மிஸ்ஸில் நேரத்துக்கு மாட்டி கண்டம் துண்டமாக இருக்கும். இன்னும் ஒரு வாட்டி கூட சாவலை, அதை நினச்சாலே எனக்கு பெருமையாக தான் இருக்குது. ஒரு வாட்டி கூட சாகாமல் வின்னாடதான் ஒரு இது கெத்து. அதுவும் கிராணின்னா ஒரு வாட்டி கூட அதே சாகாமல் வின்னாடதான் கெத்து. அடுத்து அண்டர் கிரவுண்ட் எஸ்கேப்பும் பண்ணியிருக்கோம் இல்லை இது வரையும் நாங்கள் வாழ்க்கையில் பண்ணியிருக்கோம். இனிமேல் தான் அடுத்த வாட்டி பண்ண போகிறோம். அண்டர் கிரவுண்ட் எஸ்கேப்பும் பண்ணி காமிக்கிறோம். ஓகே, இப்போ நம்ம இதுக்கும் கிடச்சிருச்சு, இதையும் தூக்கி போடலாம். அங்கே காருக்கான மோஸ்ட்லி எல்லா ஐட்டமும் நமக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாமே கிடச்சிருச்சு. பேட்டரியை தூக்கி ஃபிட் பண்ண வேண்டியதில் ஃபிட் பண்ணியாச்சு. இன்னும் ஃப்யூஸ் தேவை, வேறு என்னென்ன ஃப்யூஸ் தேவை, அந்த இது தேவை, அந்த பேர் என்ன, கரக்கு முறுக்கு, அதான் தேவை. அந்த கார் கீ ஒன்று தேவை. அந்த இன்னொருத்தவன் கரக்கு முறுக்கு, அவன் பேர் என்ன, ஸ்க்ரூ டிரைவர் மாதிரி இன்னொருத்தன் இருப்பானே, அந்த ஸ்பேனரு, அவன் ஒருத்தவன் தேவை. அவன் பேர் வேறு மறந்துட்டேன் கைஸ். அப்புறம் விஞ்சி தேவை, அவன் பேரே விஞ்சி தான் கைஸ். நான் ஸ்பேனர்னு தான் நான் சொல்லுவேன், விஞ்சின்னு நான் சொல்லுவேன். நான் மேக்ஸிமம் ஸ்பேன் தான் நான் சொல்லுவேன். அது பேர் நான் தெரியல கைஸ். ஓகே, என்ன கைஸ், இன்னும் கிராணி வரல. அவன் வந்து கைஸ் சாவை அழித்து விட்டாய். ஓகே, அடுத்து தான் நம்ம தேடுவோம் கைஸ். ஓகே வாங்க போகலாம். அடுத்தடுத்து மாதிரி இது பண்ணிக்கலாம், கன்னில் லோட் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம வந்து இப்போ அது இப்போ கீ எங்கே கிடச்சிச்சு. அஜீவன் தூ சி அந்தாண்ட ஏப்பா ஏய் கிராணி அந்தாண்ட போ. கிராணி ஒரு திருட்டுங்க. ஆனால் கிராணியை செத்ததுக்கப்புறமும் நம்மளை கொல்லுங்க. அது பேட் நம்ம மேலே பட்டாலும் நம்ம செத்துருவோங்க. இது எதுக்குங்க நம்ம இதுக்கு கண்ட்ரோல் பண்ணுவோம். இது வந்து அந்த மேலே அது ஒயர் கட்டிங் தானே, இது ஒயர் கட்டிங் மட்டும் தானே தேவைப்படும், நமக்கு செயின் கட்டிங் தானே தேவை. ஹேமர் வேறு இல்லை கைஸ், அதான் கைஸ் மைனஸு. ஐயோ வாங்க கைஸ் மேலே போகலாம். ஓகே, இங்கேருந்து எப்படி இங்கே போகிறது, இங்கேயே போட்டு வச்சு போயிடலாம். ஓகே கைஸ், இப்போ நம்ம ஹேமர் தேட வேண்டிய வேலை வந்து விட்டது. இங்கே தான் இருக்கிறதா ஒன்றுமில்லை. தேடுங்க நன்றாக தேடுங்க, நல்லாக தேடுங்க. கன்று விட்டே போயிட்டோம் கைஸ், போயிட்டோம். ஷார்ட் கன் கிடச்சோன்னே இதை மறந்து போயிட்டோம். என்னை மறந்துட்டியா அப்படின்னு கேட்கும் அது. சிறப்பான ஆள் நீ. ஓகே வாங்க தேடலாம். அடுத்ததாக கிடைக்குதான்னு போய் கீழே போய் தேடி பார்க்கலாங்க. கீழேயும் அந்தளவுக்கு எதுவும் கிடைக்கல. நான் தேடி பார்க்குறேன், அது கிடைக்க வாய்ப்பு இல்லைன்னு தெரிஞ்சு மேக்ஸிமம் போய் சுட்டு பார்ப்போம். ஹேமர் இருக்குது கைஸ், நான் எதுவுமே கிடைக்காதுன்னு நினச்சேன் கைஸ். ஓகே கைஸ், பரவாயில்ல. என்னை மறந்துட்டேன்னு கேட்கும். கிராமத்துக்கு மட்டும் தான் என்ன வந்தியா, இதுக்கு நீ வராமலே இருந்துக்கலாமேன்னு அது சொல்லுங்க கைஸ். இந்த கன் நம்மள்ட்ட பேசினா நம்மளை திட்ட அமைச்சிடும். ஓகே, உடைப்பு முதல்ல உடைச்சாச்சு. உள்ளே போய் பார்த்தா எதுவுமே இல்லைன்னு சொல்ல முடியாது, மீட் மட்டும் இருக்குது. சின்ன காய்ஸ் இன்னும் உங்கள் ஸ்பைடருக்கே கிடைக்கல பார்த்தீங்களா காய்ஸ். ஓகே வாங்க போகலாம். ஓகே, அடுத்ததான் நம்ம எங்கே தேட போகிறோன்னா இங்கே மேலே இடத்துல உடைக்கணும் கைஸ், அங்கே தான் கைஸ் உடைக்க போகிறோம். ஓகே வாங்க போயிடலாம். ஓடிட்டாய். இதை உடைக்க ஆரம்பிக்கலாம். ஐயோ இங்கே வச்சிடலாம். ஆக்சுவலாக நான் தெரியாமல் தான் எடுத்தேன், இதனால் அதுவே நமக்கு யூஸ் ஆகிடுச்சு. வாங்க கைஸ் எடுத்துகிட்டு உள்ளே போகலாம். ஓகே, இது என்ன இங்கே என்ன அதாவது கிடைக்குமே இருக்குது. வா கார்கி கைஸ், சூப்பர் கைஸ், செம கைஸ், நம்ம வின்னு கைஸ். வேறு என்னென்ன தேவை, விஞ்சு மட்டும் தேவையா கைஸ். விஞ்சுக்கு வந்து இந்த இதில் போய் இதை ஆன் பண்ணால் போதும், கிடச்சிருச்சு. இங்கே உள்ளே போனால் லாக் ஆகிடும், அது ஒரு கடுப்பு. ஓகே, விஞ்சு கடத்திக்கிட்டது. ஓகே, கிழக்கா முளக்கா இதை அமுக்கி விட்டால் இதே தனியாக வந்துடும். அடுத்த வீட்டு நம்ம அண்டர் கிரவுண்ட் எஸ்கேப் தான் கைஸ் பண்ண போகிறோம். அண்டர் கிரவுண்ட் எஸ்கேப் மொத்தமாக 3 பொருள்லேருந்து கைஸ் தேவை. கட்டை, அப்புறம் வேறு என்ன அந்த ரெஸ்ட்டு பேட்லாக்கி, அப்புறம் செயின் கட்டர் தேவை. நார்மல் கட்டர் இல்லை, செயின் கட்டர் தேவை. செயின் கட்டர் கிடச்சிரும், கட்டையும் கிடச்சிட வாய்ப்பு இருக்குது. அந்த இது தான் கொஞ்சம் கஷ்டம், முடிச்சிடலாம். ஆனால் அண்டர் கிரவுண்ட் எஸ்கேப் கொஞ்சம் கஷ்டம் தான் அந்த ஸ்பைடர்னால். ஓகே கைஸ், ஜெயிக்கணும். கிராணி யாரும் பார்த்துருச்சு. இங்கே நிற்போம் வாங்க. வரட்டும் கிராணி வரட்டும். வா மிரட்டு கரெக்டு வரட்டும். வந்துடுச்சு. கண்டிப்பாக இந்த வழியே வராது, அது கதை தொட்ட தான் போகும். இந்த கதை திறக்க கேப்பில் இங்கேருந்து நம்ம ஓடி போயிடலாம்.
கிராணி ரொம்ப ஸ்லோவாக இருக்க நீ. எனக்கு ஒரு டவுட்டு காய்ஸ், நம்ம தான் கிராணியோட ஃபாஸ்ட் இல்லை காய்ஸ். கிராணி நம்மளை அடிக்கிறதுக்குள்ளே நம்ம குனிஞ்சி போட்டாலும் ஒரு குத்துனா கிராணி படுத்துடலாம் காய்ஸ். அதான் காய்ஸ் எனக்கு ஒரு டவுட்டு. ஏன் காய்ஸ் இவன் அடிக்க மாட்டான் கிராணியை? ஓஞ்சி போடான்னு குத்துனால காய்ஸ். சூப்பர் சூப்பர் சூப்பர், நன்றாக விஷயம், நல்ல விஷயம். ஆனால் அதில் மேக்ஸிமம் ஃபியூஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது காய்ஸ். ஃபியூஸ் எல்லாம் நமக்கு கிடைக்கல, அந்த ஃபியூஸ் அதில் கிடைக்கும்னு நினைக்கிறேன். கேஸ்லின் ஊற்றிடலாம் காய்ஸ். நம்ம கேஸ்லின் ஊற்றிட்டு வெடிக்க வைக்கலாம்னு சொன்னோன்னே காய்ஸ், அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் காய்ஸ். முதல்ல கேஸ்லின் ஊற்றலாம் காய்ஸ். ஃபில் பண்ணு, ஊற்று ஊற்று, நன்றாக ஊற்று, நல்லா ஊற்று, ஊற்றிக்கிட்டே இரு. ஊற்று 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 ஊற்றிச்சாச்சு ஊற்றியாச்சு காய்ஸ். தூக்கி இங்கே வரமாக போட்டுடலாம். எங்க காய்ஸ் இவனை காணும்? அடுத்தாச்சு காய்ஸ். தூக்கி கிராணியை கண்டம் பண்ண வேண்டும். வாங்க வெயிட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் ஒரு மியூசிக் மைஸ் எல்லாம் ஆட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். ஓகே காய்ஸ், வந்துருச்சு. சுட்டாச்சு காய்ஸ். செத்துப்போ கிராணி, பாவம் காய்ஸ். நான் வெடிக்க வச்சு சாவுனது எதிர்பார்க்கவே இல்லை காய்ஸ். ஓகே, தர்பூசணி எடுத்துகிட்டு போங்க. போய்கிட்டே இருக்கலாம். பேசாமல் இந்த ஷார்ட் ரூட்டில் போகலாமா? வெஞ்சு காய்ஸ், வெஞ்சை மறந்துட்டோம் காய்ஸ். ஓகே வாங்க போகலாம். வெஞ்சு ஸ்க்ரூ போட்டுச்சு. வெஞ்சை வச்சு கறக்குமுறுக்குன்னு திருட வேண்டியதான். இப்போ நமக்கு ஃபியூஸ் மட்டும் தானே காய்ஸ் தேவை. தர்பூசணியில் கண்டிப்பாக ஃபியூஸு தர்பூசணியில் கண்டிப்பாக இருக்கும் காய்ஸ். ஏன்னா ஒரு நாள் சொல்லுங்கள் காய்ஸ், 3 எஸ்கேப்புக்கு தேவையான எல்லா பொருளையும் எடுத்து வச்சுட்டு 3 எஸ்கேப் தேவையான எல்லா பொருளையும் போட்டுட்டு எந்த எஸ்கேப் பண்ணலாம் காய்ஸ். லாஸ்ட்டாக நம்ம அட்டா புட்டா குட்டா போட்டு சூஸ் பண்ணலாம் காய்ஸ். 3 எஸ்கேப்பும் தேவையான பொருள்லாம் செஞ்சு முடிச்சுட்டு திறந்து முடிச்சுட்டு பண்ணலாம் காய்ஸ். அதை நாங்கள் பண்ணி காட்டுறோம் காய்ஸ். ஓகே காய்ஸ், 3 ஸ்கீம் தனித்தனியாக பண்ணிட்டோம். அப்புறம் 3 ஸ்கீம் தனியாக சேர்த்து வச்சு பண்ணுறோம் காய்ஸ். நாங்கள் செத்தாலும் பரவாயில்ல காய்ஸ், பண்ணுவோம் காய்ஸ். ரியல் லைஃப்லலாம் கிராணியில் காய்ஸ். ஓகே, ஃபியூஸாக கிடச்சிருக்கு, நல்ல விஷயம். ஓகே வாங்க, அவ்வளோதான் காய்ஸ், நம்ம வின்னு காய்ஸ். கார் ஓட்டிகிட்டு போகலாம் காய்ஸ். ஐயோ, கார் எங்கே போட்டேன்னு தெரியலையே. எங்கேயோ போட்டேன், எங்கேயாவது காணோம். அங்கே தான் இருக்கும், வேறு என்ன ஆக போகுது? நாங்கள் போய் தேடி பார்க்கலாம். அவ்வளோதான் கைஸ். லைக்கு, சப்ஸ்கிரைப், ஷேரு எல்லாம் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் தான் எங்களுக்கு தேவை. கமெண்ட்டில் அடுத்தது என்ன கேம் விளாட்னு சொல்லுங்கள். அடுத்து நான் கிரிக்கெட் கேம் சொன்னேன்னா கைஸ், அதுக்கு ஏதாவது அந்த கேம் விளையாடலாமா இல்லை வேணாமான்னு நீங்களும் அதை சொல்லுங்கள். ரியல் கிரிக்கெட் 20 பேர் ஃப்ரீயாக தான் இருக்குது. 3D எஃபெக்டில் இருக்குது, நல்லாவே இருக்குது. ஓகே காய்ஸ், லைக், சப்ஸ்கிரைப், ஷேர்லாம் பண்ணுங்கள். உங்களுக்கு சப்போர்ட் தான் எனக்கு தேவை. நீங்கள் சப்போர்ட் பண்ண தான் அடுத்தடுத்த வீடியோ பார்க்க எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். டெடி எடுத்துகிட்டு போயிடலாம் கைஸ். அதனால் இப்போ பயமாக இருக்குது, நம்ம போயிடலாம் கைஸ். டெடி எடுத்துகிட்டு போகலான்னு தான் தோணுச்சு, எனக்கு பயமாக இருக்குது. ஓகே, ஃபார்வேர்டு அமுக்கி ஒரு முட்டு. ஓகே, மண்டை பறந்துருச்சு. ஓகே, பேக்வேர்டு ஃபார்வேர்டு ஒரு முட்டு. பேக்வேர்டு ஃபார்வேர்டு. முன்னாடி கிராணியை வச்சு ஒரே முட்டை முட்டணும் கைஸ். ஆனால் செத்துரும் கைஸ், அதெல்லாம் இருக்கும் கைஸ், அதெல்லாம் பண்ணும் கைஸ். அதெல்லாம் நான் இதே ஷார்ட்ஸில் நான் பார்த்துருக்கேன். ஓகே பாய் காய்ஸ், இதோட இந்த வீடியோவை நான் முடித்து கொண்டு கொள்கிறேன். பாய் பாய்.